புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம். பரிசுத்த தேவனே, இந்த நாளில் எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். மத்திய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், மத்திய 8ஆம் அதிகாரம் முதல்ல 14, 15 வாசிப்போம். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். பேதுரு வீட்டுக்குள்ள என்ன பண்ணாரு? ஆண்டவர் உள்ள போறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவங்க மாமி என்ன பண்ணாரு? ஜுரமா இருக்கிறாங்க. ஆமா, ஜுரம்னா காய்ச்சல். ஆமா, காய்ச்சல் இன்னைக்கு சாதாரண காய்ச்சல்ல இன்னைக்கு எத்தனையோ காய்ச்சல் பரவுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொசுக்கடினால, தேவையில்லாத தண்ணியை குடிக்கிறதுனால, சரியா நம்ம சரீரத்தை கவனிக்காதனால எத்தனையோ காய்ச்சல் வருது. அப்ப அந்த வியாதிக்கெல்லாம் சுகமாக்குறது யாருன்னா இந்த பேதுரு ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறான். அந்த பேதுருவை காட்டிலும் நம்ம அதிகமாக ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிற தேவனாகிய கர்த்தர் இந்த காலை நேரத்துல உங்க வீட்டுக்கு ஏசப்பா வந்திருக்கிறார். உங்களுக்குள்ள ஏசப்பா இருக்கிறாருங்க. ஒருவேளை உங்க குடும்பத்துல யாராவது இப்படி பலவீனத்தோட இருக்கிறாங்களா, காய்ச்சலோட இருக்கிறாங்களா, ஏசப்பா உங்க கரத்தை பிடிக்கிறார். கருக்கு சோத்திரம். முதல்ல உங்க மாத்திரைய நீங்க ஜுரத்துக்கு மாத்திரை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏசப்பா கரத்தை பிடிங்க. இந்த வசனம் அழகா போடுங்க. அவர் அவள் கையை தொட்ட உடனே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கையை நீட்டுங்க. ஆண்டவரே, என் சரீரத்துல அந்த வியாதி, இப்படிப்பட்ட ஜுரம் என்னை அலங்கழிக்குது, வாயெல்லாம் கசக்குது ஆண்டவரே, சாப்பிட முடியல ஆண்டவரே, பலவீனமா இருக்கு, இந்த மாத்திரையில் இல்லை, உங்களுடைய வார்த்தையில இருக்குப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நீங்க காரியங்களை செயல்படுத்துங்க. ஏசப்பாவுடைய கரத்தை நோக்கி பாருங்க. ஆண்டவர் நிச்சயமா குடும்பத்துல வந்திருக்கிறா. ஜுரம் உங்களை விட்டு நீங்குது இயேசுவின் நாமத்தினால. எனக்கும் கூட சமீபத்திலும் கூட ஜுரம் வந்துச்சு. நான் என்ன பண்ணேன்? சோத்திரம், தொண்டையே திறக்க முடியல, ரொம்ப கோல்டு பயங்கரமான. என்னடா போயிடுங்க. அப்ப சுடுன்னு வச்சு பிடிச்சி எடுத்து வச்சு சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நீங்க இந்த சோர்ந்தாங்கப்பான்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணேன், தண்ணியை எடுத்து கொடுத்தேன். குடிச்சோடனே ஆண்டவர் கிருபையினால எனக்கு நல்லா சுகமாயிடுச்சு. உங்களுக்கு முன்னாடி இந்த ஜுரம் நீங்கி தேவனுக்காக என்ன பண்ண பணியை செய்யும்படி இந்த ஒரு வாய்ப்பை தேவன் தந்திருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். ஒரு விடுதலை கொடுக்காம இருக்க இந்த கால நேரத்துல உங்கள் வியாதி உங்கள்கிட்ட வெளியே இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த பூமியில ஒவ்வொருவரையும் சுகமாக்கும்படி, ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்கும்படி, ஒவ்வொருவருத்தையும் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரம விடுதலை கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். நன்மை செய்கிறவராக சுற்றி தருகிறார். இந்த கால நேரத்துல நீ எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை உங்கள் குடும்பத்துக்குள்ளே, உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறது. அந்த ஜுரம் உங்களை விட்டு நீங்கிறது. நீங்கள் தேவனுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிச்சுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாமி என்ன பண்றா? உடனே என்ன பண்றா? அவருக்கு பணிவிடை செய்தான். கர்த்தருக்கு ஆண்டவரை மையப்படுத்த ஆரம்பிங்க. இந்த ஜுரம் உங்களை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே நீங்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாத்திர மருந்துல பரிகாரி இல்லை, பரிகாரியை உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார், பலனை கொடுப்பார், சத்துவத்தை கொடுப்பார். ஜுரத்தை கொண்டு பயப்படாதீங்க. இந்த ஜுரம் உங்களை ஒன்றும் செய்யாது. இயேசுவின் நாமத்தினால நீங்க பரிபூர்ண சுகம் அடைவீங்க. பலன் அடைவீங்க. கர்த்தருக்காக வாழுவீங்க. யாரு சொன்னது உங்க பலவீனத்தோட இருக்கிறீங்க, உங்க வியாதி மரான்னு சொல்லிட்டு? ஏசப்பால மாற்ற முடியும் நீங்க நம்புறீங்கன்னா? மனசனால கூடாத காரியம் தான், தேவனால எல்லாம் கூடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜுரம் அந்த இயேசுவின் நாமத்துல நீங்குது. அந்த பலவீனம் உங்களோட்டு நீங்குது. இந்த வியாதிகள் உங்களோட்டு நீங்குது. அந்த கட்டிகள் உங்களோட்டு மறையுது. எப்பொழுது இயேசுவின் நாமத்திற்கு வல்லமை இருக்கு. இந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில ஊடுருவி என்ன பண்ணும்? வியாதிகளை சுகமாக்கக்கூடிய கர்த்தருடைய வல்லமையான வார்த்தை இருக்கிறது. உங்க வியாதி படுக்கையை கர்த்தர் முற்றிலுமாக மாற்றி போடுவார். ஆண்டவராக இயேசு நோக்கி நம்ம பார்ப்போமா? பரிசுத்தம் உள்ள தெய்வமே, பேதுரு மாமன் வீட்டில தொடர்ந்து ஆண்டவரை ஜுரத்தை நீக்கிறது போல உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா ஜுரங்கள் இயேசுவின் நாமத்தினால் நீங்குவதாக. உடைய பிள்ளைகள் உமக்கு பணிவிடை செய்வதாக. அந்த உலகத்துக்கல்ல உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உமக்கு பணிவிடை செய்கிற பிள்ளையாக மாற்றுங்க. அற்புதங்களை செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா.
இப்படியாய் சேர்ப்பதற்கு நன்றி. வியாதியிலிருந்து நல்ல ஒரு விடுதலை உடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. இந்த வியாதி என்னை விட்டு நீங்கவில்லை என்று ஏக்கத்தோடு இருப்பானா ஆண்டவரே, இந்த உயிர் தெழுந்த வல்லமை ஆண்டவரே சரீரத்தில் பாய்ந்த அற்புதங்களை செய்வதாக. எசேக்கியேல் 37 அதிகாரத்தினுடைய உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணின கர்த்தருடைய வல்லமை உடைய பிள்ளைகளை தொடுவதாக. இயேசுவின் நாமத்தின் அற்புதம் நடக்கட்டும். இப்படியாய் சேர்ப்பதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தந்திருக்கிறார். நன்றி சொல்லுங்க. ஆமென். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன்